அனைவருக்கும் இனிய வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நார்த்தங்காய் துவையல் எப்படி செய்கிறதுன்றது பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி, பழுத்த நாட்டு தக்காளி 3 இல்லைன்னா 4 நல்ல பெருசாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது எல்லாமே தனித்தனியாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இதுக்கப்புறம் நீங்கள் புளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நார்த்தங்காயிலே உங்களுக்கு புளிப்புத்தன்மை இருக்கும். நான் அது கொஞ்சம் சாறு பிழிஞ்சிட்டு தான் எடுத்து வச்சுருக்கேன். சாறு பிழியாமல் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் புளி ரொம்பவே கம்மியாக ஏதோ ஒரு கொஞ்சமாக சேர்க்கணுமேன்றதுக்காக கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் குடம்புளி அதிகமாக உபயோகப்படுத்துவேன், இல்லைன்னா நெல்லிக்காய் அதிகமாக உபயோகப்படுத்துவேன். இப்போ என்கிட்ட இது ரெண்டுமே இல்லாததுனால நான் இதில் புளி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நீங்கள் ஒரு பீர்க்கங்காய் தோல், அதாவது பீர்க்கங்காய் முழுமையாக கிடைக்கும் இல்லைங்களா, மீடியம் சைஸில் இருக்குது, அதனுடைய தோல் பகுதியை நீங்கள் தூக்கி போட்டுறாதீங்க. அதில் நிறைய